உனது மரணத்தை விட மிக பெரியதாகும். என்னுடைய சத்தியை ஒரு அதர்மத்தின் வழி சென்றதற்காக அன்று உன்னை இந்த அனுமான் அழித்து விடுவான். ஹனுமான், கேது ராகுவை எச்சரி. சூரிய தேவரை இவ்வளவு நம்பிக்கை துரோகம் செய்தால் பின்பு நீ வருத்தப்படுவாய். இதுவும் உண்மைதான். நானே அனைவரையும் ஏமாற்றுபவன். நான் எவ்வாறு இந்திரனின் மாய சனியால் கூட கணிக்க முடியாது. இந்திரதேவர் ராகுவை தடுக்கச் சென்றது எனக்கு சந்தேகமாக மாட்டேன் தேவேந்திரா. சூரிய தேவா, ராகு தங்களை ராகுவை தடுக்க அல்லவா சென்றார். பிறகு அவன் எப்படி சூரிய தேவரை விடுவான்? ஒருவர் கூறியதை தான் செய்வார் என்பதை நான் அறிவேன். சூரியனை விழுங்குவதற்கு நான் தான் உன்னிடம் கூறினேன். உன்னுடைய தாய் உனது சக்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உனக்கு மதிப்பளிக்க நிழலை பிடிக்க வந்தாயா? ஆனால் நிழல்தான் இல்லையே. ஓ, காலை பிடித்து மன்னிப்பு கேட்க சிமிக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் சூரிய தேவனை இப்பொழுது அஸ்தமிக்க கூடாது என்று நிர்பந்திக்க இயலாது அல்லவா? சனி, நான் சூரிய தேவரிடமிருந்து ஞானத்தை பெற்றுள்ளேன். ஆனால் நீயோ அனுபவத்தினால் கற்றுக்கொண்டுள்ளாய். ஆகிவிட்டது. நான் அங்கு செல்வதற்கு முன்பாகவே அந்த ராகு சூரிய தேவரை விடுவித்து விட்டான். சனி எனக்கு இதை புரிய வைத்தான். அதனால்தான் அவன் விடுதலையானதுமே சூரிய தேவரை அஸ்தமிக்க கூறிவிட்டான். சிமிகாவின் வரம் இப்பொழுதும் அவளிடம் உள்ளது. அதற்கான தீர்வும் என்னிடம் உள்ள. இப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இனி நீ எங்களுடைய எல்லைகளில் தலையிடவே கூடாது என்று எச்சரிக்கிறோம்.